உங்களோட பேர் என்ன? சப்ரீன். 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 உங்களோட பேரு? அனீஷா. 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 எவ்வளவு காலமா காத்தாங்குடி பீச்ல வியாபாரம் பண்றீங்க? 6 வருஷம். 6 வருஷம். என்ன சாம வைக்கிறீங்க? கச்சா காவடி காவத்தூள் அதை விற்கிறேன். 2 பேரும் 6 வருஷம் வியாபாரம் பண்றீங்க? 6 வருஷம். எங்க இடம் நீங்க? நாங்க சேரத்துல இருந்து இங்க வார ஆட்டாக்கோடு வந்த போகுது. சேரம் காத்தாங்குடி பக்கத்துல சேரம் ஆரம்பி. ஓகே ஓகே. இது இங்கே 6 வருஷமே வியாபாரம் பண்றீங்க. எத்தனை மணிக்கு வார நீங்க? நாங்க 3:30 மணிக்கெல்லாம் வந்துருவோம். ராவில 10 மணிக்கு போறேன். என்னதுல வந்து போறேன்? ஆட்டோல. ஆட்டோல இருந்து. யார் ஆட்டோ? உங்களோட ஆட்டோவா? இல்ல, கூலிக்கு வேற. கூலிக்கு வேற. கூலிக்கு வரணும். மார்த்திக்கு எவ்வளோ? 100 ரூபா போகும். போய் வரது போய் வரது 700 ஆட்டால் கொடுத்து போறீங்களா? அப்ப இதுல இது கச்சங்கோடியில எவ்வளவு வியாபாரம் போகும்? அது ஒரு நாளே போகாது. ஒவ்வொரு நாளும் வந்து வினாக்கிறேன். 3000 4000 ஒரு சில டைம்ல அது கிடைக்காது. அப்ப பிசினஸ்ல லாபம் கிடைக்குது. லாபம் கிடைக்குதா? லாபம் கிடைக்கும். ஆனா நல்லா வியாபாரம் போற டைம்ல போகும். இல்லாட்டி அது கிடைக்காது. இப்ப போய் வரதுக்கு வேற சைக்கிள் ஒண்ணும் இல்லையா? சைக்கிள் நேர் வேணும். சைக்கிள் இருக்கா? சைக்கிள் நேர் பண்ணணுமா? என்ன பிரச்சனை? இதெல்லாம் சீட்ல காண்டி உங்க வச்சு டயரி மாத்து. கச்சங்கோட்டை எவ்வளவு இது உண்டு? 50 ரூபா. 50 ரூபா வைக்கிறேன். 50 ரூபா வைக்கிறீங்க. இந்த யாரும் போயிச்சா அன்னைக்கு? இப்ப இதெல்லாம் வந்து இப்ப எங்க போட்டு இதெல்லாம் எங்க போட்டு விக்கிறீங்க? ஒரு இடத்த போட்டு விக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது நிக்கிறீங்களா? அடிக்கிறீங்களா? இந்த மேசையில யாரு? கொண்டு வரையா? கடையில போறியா? கச்சங்கோட்டை மட்டும் தான் விக்கிறீங்க. அப்ப என்ன உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? எங்களுக்கு பெரிய மேசை வேணும். இதை வச்சு விக்கிறதுக்கு மேசை வேணும். அப்படியா? குடையும் ஒன்று வேணும். மரங்களை ஊட்டையும் அந்த போத்த ஜாமான் போட்டு அந்த சின்ன ஒரு பொட்டி கடமை வச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு முதல் போட்டா பெரிய. அதாவது இப்ப உங்களுக்கு இந்த சாமான வச்சு விக்கிறதுக்கு ஒரு மேசை கேக்குறீங்க. அப்படியா? மேசை வந்து வைக்கணும். ஓகே. அதோட சேர்த்து குடையா? குடை என்ன பெரிய கூடாது. மழை பெஞ்சா அப்படி இது சேர்த்துக்கா. வீட்டுல பொட்டி கடை வச்சிருக்கீங்களா? பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு முதல போட்டா நாங்க இதுல கஷ்டப்படணும் விஷயம் இல்லை. அதுக்கு முதல போட்டா அதுலயே தொழில் நல்லா போனா இங்க கஷ்டப்பட்டு வர தேவை. அப்படியா? இல்ல இங்க உங்களுக்கு இந்த மேசை இந்த கூடையில ஏற்பாடு செஞ்சா உங்களுக்கு பிசினஸ் கூட நடந்தா வந்து போலாமா? அதுக்கு முதல போட்டா அதுவும் வியாபாரம் போகும். அதோட சேர்ந்து இதையும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேசை கூட எடுத்து விட்டா இதை இங்க எடுத்து பார்த்துக்கலாம். எவ்வளவு காலம் கல்யாணம் முடிச்சு? நாங்க கல்யாணம் முடிச்சு 7 வருஷமா இருக்கு. 7 வருஷமா இருக்கு. பிள்ளைகள் 2 பாப்பா இருக்கு. ஒரு ஆள் நேசரி போறா. இன்னொரு ஆளுக்கு 1.5 வயசு. அவங்களுக்கு கோபி சாமான் எல்லாம் வாங்கிட்டீங்களா? கோபி சாமான் எல்லாம் வாங்கிட்டீங்க. அவரோட காசு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு. அதான் உங்க மகள் என்ன? நம்ம வீடியோ காட்டுற அவங்கள சரியில்லை, அதனால அவை காட்டுல பக்கத்துல இருக்கிறாங்க. மத்தாள் 2ஆவது ஆள் மாமிட்ட கொடுத்து போட்டு வர. எனக்கு மாமியில வாப்பாவும் இல்லை. இவருக்கு வாப்பா இல்ல அம்மா இருக்காங்க. அவதான் எல்லாம் செஞ்சாரு. கொடுத்து போட்டு வர. நீங்க வேற யார்ட்டையும் கை நட்டி அப்படி ஒண்ணு வாங்குறல? இந்த முளைச்சு வாழணும் விரும்புறீங்க? உழைச்சிதான் மாலன் பண்ணி விரும்பி இந்த உழைச்சிதான் போகும். சரி, ஓகே. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க பிள்ளைக்கு நீங்க கோபிசா வாங்கினதுக்குரிய அந்த அமௌண்ட் சொன்னீங்க, 10,000 ரூபாய் சொன்னீங்க. அதை நாம இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவைக்கு வாங்கின கோபி சாமானுக்குரிய ஒரு 10,000 ரூபாய் ஏற்பாடு வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்னைக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஒரு மேசை ஒரு குடை கட்டிங்கன்னு ஸ்ட்ராங்கான மேசை குடை உண்டு. இன்ஷால்லா அதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். சரி, இதான் இப்ப நாங்க ஹெல்ப் பண்ணேன்னா நீங்க யார்ட்டையும் கை நட்டி வாங்க கூட. வியாபாரம் போ நான் எங்களோட தான். வியாபாரம் போவாட்டி எங்களோட தான். ஓகே ஓகே. அப்ப வேற ஏதாவது சாமானில போட்டு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு? நல்ல செட்டப் செஞ்சு அந்த ஹஜ்ஜங்கொட்டையோட சேர்த்து அந்த பக்கெட் ஐட்டம் அப்படி போட்டு வியாபாரம் பண்ணலாம். இப்ப மேசையும் ஒரு குடை வந்துட்டு மரகாலத்திலையும் ஒரு லேசி கடைக்கும் ஒரு முதல போட்டு விட்டா அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கலாம். இப்ப இது மட்டும் செஞ்சுனா ஏன்னா ஒரு நாளைக்கு வியாபாரம் போவாரு. உங்களுக்கும் கஷ்டம். 2 பிள்ளைகளும் இருக்கானது. பாபாக்கு நேசரி என்ன இப்ப மாத்திய காசு வேற ஆட்டம். இப்ப மந்திரிசாக்கு சேர்த்து அது விட்டு வரையா போகும்.
கஷ்டம். ஓகே, இப்ப நேர்களே, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, மிக மிக கஷ்டமான ஒரு குடும்பம், சொந்த உழைப்போடு வாழ வேண்டும் என்று. இப்ப நாம பாக்குறோம் எத்தனையோ பேரு சொந்த உழைப்பு இல்லாம மற்றவங்கள்ட்ட கையேந்தி வாழ்ற இந்த கால பகுதியில தொழில லாபமோ நஷ்டமோ எப்படியாவது தான் தொழில் செஞ்சு வாழணும்னு நினைக்கிற இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம், கணவன் மனைவி, இவங்களுக்கு நாம யாராவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இம்மையில மட்டுமல்ல மறுமையிலே அல்லாஹ் நம்மள இன்னும் உயர்த்துவானுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு கொப்பி சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய் கடனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதில் காசும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அடுத்து இவங்க கேட்கறது பெரிய லெவல்ல இல்ல, லட்சக்கணக்கில் கேட்கல, கோடிக்கணக்கில் கேட்கல. இவங்க கேட்கறாங்க ஒரு மேசி ஒன்று கேட்கறாங்க, இந்த பொருட்களை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு மேசை கேட்கறாங்க. அதே மாதிரி இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான குடை ஒன்று கேட்கறாங்க. சரியா? அதே மாதிரி இவங்க போய் வர்றதுக்கு ஒரு சைக்கிள் உடைஞ்சிருக்கு. சைக்கிள் நான் செக் பண்ண வகையில அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க, அந்த சைக்கிள் திருத்துறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன் என்னன்னு சொன்னா, நீங்க புதுசா தான் வாங்கி தர முடியல, நான் ஒரு பாவிச்ச ஒரு மேசை, ஓகேவா, ஒரு பாவிச்ச ஒரு மேசை, ஒரு பாவிச்ச ஒரு குடையா இருக்கலாம், அல்லது ஒரு பாவிச்ச ஒரு சைக்கிள் இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனவேதான் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு வியூவரும் 1 ரூபாய் தந்தா கூட நான் அந்த 1 ரூபாய் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கிறேன். ஓகே, எனவேதான் திரையில போடுற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க, நான் உங்களை நேரடியாக கோஆர்டினேட் பண்ணி தரேன் ப்ளீஸ். வருகிற ரமலான் காலம், நீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்க கொடுக்கறதுக்கு விரும்பி இருப்பீங்க. ஆனா இவங்க கேட்கற சுமார் ருபீஸ் கணக்குல சாதாரணமான ஒரு மேசு, ஒரு சாதாரணமான ஒரு கூட, பிள்ளைக்கு கடன் வாங்கி கொப்பி சாமான் வாங்கி கூட 10,000 ரூபாய் காசு, அதே மாதிரி சைக்கிள் நேர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப். எனவேதான் சிறு கடை ஒன்று செய்யறாங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க. ஆகவேதான் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இப்படியான குடும்பத்தை நீங்க வாழ வைங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானுங்கிறதுல எவ்விதமான சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய நல்ல மனம் படைத்தவர்களே, பணம் படைத்தவர்களே, இப்படியான குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுங்கள். நிச்சயமாக இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவான் என்கிற ஒரு தகவலை சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். சரியா? இந்த வீடியோவை நான் பப்ளிக் பண்றேன். அதுல கிடைக்கிற கட்டாயம் உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, யோசிக்க வேணாம், கவலைப்படவானா. மிக விரைவில் நம்ம முன்வைக்கிற எல்லா ரிக்வெஸ்டையும் எங்களுடைய நேர்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஹெல்ப் பண்றாங்க எங்களுடைய நேர்கள். எனவேதான் இன்ஷா அல்லாஹ் ஹெல்ப் பண்ணா கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். வீடியோ பதிவிலே எங்களுடைய அலை டிவியினுடைய பொறுப்பாளர் ஃபயாஸ், நான் MS சஜி.